மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஆடிப்பெருக்கு, ஆடிப்பட்டம், தேடி விதை. சரி, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியாக. அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம். அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம்? இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு. அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம். சரி, ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் விற்றுருவாங்க, கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஊரில் உள்ள எல்லை கோயில்கள், அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது. நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி, இந்து மக்களுடைய தர்மமும் சரி, இந்த ஆடிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையாக வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் கூழ் காய்ச்சி ஊற்றுறது. அப்போ அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம். ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம். அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு. நம்மளுடைய பாரம்பரியத்தில், இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பேர் இருக்கும், அதுதான் பிரம்மபுத்திரா. பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா, காவேரி, யமுனா, கோதாவரி இதே மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும். அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி. அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண். அப்போ இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா, இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 24/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர். அப்போ இந்த ஆடி அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தை அமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம், அதுக்கு அடுத்தது உகந்தது ஆடி அமாவாசை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள், அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது. அப்போ இந்த தட்சிணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன? அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது. இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாம். எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக, யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும். அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது, சுப நிகழ்வுகள் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை. மிக விசேஷமான அமாவாசை. சரி, அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு
8 முறை தான் கண் விழிப்பார். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது. என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா? செய்யலாம். அது அமாவாசையாக இருக்கட்டும், அது பௌர்ணமியாக இருக்கட்டும், அது அஷ்டமியாக இருக்கட்டும், அது நவமியாக இருக்கட்டும், அல்ல கருநாளாக இருக்கட்டும், வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை, அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. வீடு கட்டி முடியறதுல பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது. அப்போ அந்த வாஸ்து நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க 7:23 7:59 வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி. பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது. அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது. நாக சதுர்த்தி அதுக்கு அன்னைக்கே வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு அப்படிம்பாங்க. 18ஆம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்பரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரி கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள். வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதியோரம் இது உண்ண உணவு கொடுத்து தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8/8/2025 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது. அது கொண்டாடக்கூடிய நாள் 8/8/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/8/2025 சனிக்கிழமை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எஜுர்வேதம் உள்ளவங்களும் பூணல் மாற்றக்கூடிய காலம். அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா. உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூணலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 9/8/2025 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/8/2025 புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி. அது சங்கடங்களை விளக்குறது. இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு 7 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/8/2023 சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிம்போம். ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிம்போம். கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது. பண்ணலாம் அஷ்டமியில். அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது. அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள் சொல்லும்பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. நம்ம இப்போ விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம். சூரியன் ஒரு மாதத்தில் 30 நாளில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது புதன் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் 40லேருந்து 45 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க. இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோல்சார பலன். இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது. அப்படியேப்பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியாக அமையக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 26/7/2025 வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு. அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்காரு, கூட புதனும் இருக்காரு. அப்போ பார்த்தோம்னாக்க 3 கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க, குரு சுக்கிரன் புதன். இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது 17/7/2025 அவர் வக்ர நிலை அடைஞ்சு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க.
எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு தொடர்புடைய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது 29/7/2025 வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார். சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு, செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காரத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 29/7/2025 அப்புறம் விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படியேப்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் பார்க்க போகிறோம். இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள். இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம். மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது, ஒரு வாரம் ஆகும். அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது. அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம். அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆடி மாதம்னு சொல்கிறது கர்க்கடக மாதம்னே சொல்லுவாங்க. ஏன்னா கடக மாதத்தில் சூரியன் கடக ராசியில் இருக்கிறதுனால கடக மாதம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா ராசிக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். எது நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக நடக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. அதனால் புதுசாக வேலை மாறுதல்கள், தொழிலில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள், இருக்கும் இடத்த விட்டு வேற ஒரு இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கவர் 26/7/2025 உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் போனாலும் மறைவு கிடையாது. நல்ல ஒரு ஸ்தானம், கணவன் மனைவியோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதுசாக வீடு ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, பழைய வீடு விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க ரொம்ப நாளானா அது இப்போ அதாவது மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில். அதாவது புதன் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் ஆரம்பித்தாலும் 17ஆம் தேதி சாயந்தரமே 12ஆம் இடத்துக்கு போய்டுறார் வக்கரகதியில். குரு வேறு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்கு பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் இவர்களுடைய மாற்றம் ஏற்றம் எந்தெந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம் அப்படின்னாலே வில் பவர் அதிகமாக கொண்டவங்க, இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க, இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படியேற்பட்டவங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அங்காரகன் இருக்கார். அப்போ அங்காரகன் இருக்கும்போது தைரியம், வீரியம், விஜயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர ராசியிலேயே சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கார். ரொம்ப அது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? அது அற்புதமான காலகட்டம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆனார் அப்படின்னாக்க 2/7/2025 வக்ர நிவர்த்தி ஆனார், வக்ரமானார். வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 17/11/2025. அப்போ சனி பகவான் இத்தனை நாளாக அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மை அல்லது பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை. பூரட்டாதி 3, பூரட்டாதி 2, பூரட்டாதி 1க்கு வரார். இந்த அஷ்டமத்து சனியில் கடந்த டிசம்பர் 2023 ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த கர்க்கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரம் ஒரு அதி அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம். இதை தவிர இப்போ அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சிருந்தவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க. 138 நாளும் அது அற்புதமானது. அதுலேயும் இந்த ஆடி மாதம் மிக அற்புதமானதுன்னு சொல்லலாமா? அற்புதமானதுன்னு சொல்லலாம். அதே போல் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இந்த கடகராசியை சேர்ந்தவங்க
இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, மனைவி இழந்தவங்களோ கணவன் இழந்தவங்களோ அல்லது விவாகரத்தானவங்களோ இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான முயற்சி எடுத்தால் 11ஆம் அதிபதி 11லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதனில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. அது உங்களுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் 11ஆம் இடம் வலுவாக இருந்து கோல்சாரத்திலையும் 11ஆம் இடம் வலுவாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் தேடும்பொழுது இரண்டாவது ஆரம்பிப்பு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது தனக்காரனான குரு 12ல் இருக்கிறாரு. 12ல் இருந்தாலே கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் கொடுப்பாரு, டிஸ்டர்பும் கொடுப்பாரு. அதில் புதனும் சேர்ந்து இருக்காரு. கூட 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12க்கு வராரு. அதனால் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருக்கும், டிஸ்டர்ப்டு இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு செவ்வாய் இருக்காரு. அப்போ நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னா கொடுத்த வாக்கை சோதனை பண்ணி தான் நம்மளை ஜெயிக்க வைப்பார். ஞானக்காரனான கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் பார்த்தோம்னாக்க சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே போல் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கண்ணில் சின்ன தூசி விழுந்தாலும் உங்களுடைய கண் மருத்துவரை அணுகுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கூட செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே இரத்தக்காரர்கள். இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா அவ்வளோ சிறப்பு கிடையாது. செவ்வாய் கேது இணைவும் அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா சிறப்பு கிடையாது. அதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி, ஏற்கனவே அஷ்டமத்தில் ராகு, என்ன ஒன்று சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அதனால் கொஞ்சம் ரிலீஃபு. அப்போ வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு வண்டி வாகனத்தில் கிளம்புறதுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி எதவா போயிட்டு எதவா வந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கர்க்கடக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி சாமி, இந்த எச்சரிக்கையோடு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு சில நாட்கள் தவிர்க்கணுமா அப்படின்றது தான் சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னன்னைக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருது அப்படின்றதையும், இதை தவிர கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சம்நாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தாமதமாகும். அப்போ அந்த தாமதத்தை எப்படி விளக்கணும், எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த 3 காரியங்களும் அவசியம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் உங்களுடைய மனநிலை பாதிச்சிருக்கும். அப்போ அந்த மனநிலை பாதிச்சிருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்னுக்கு முரணானதாக போயிடும். அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும். அந்த பின்னாடி வர்றது அது எப்படியா வருங்கிறதே தெரியாது. அப்போ அந்த பின்னாடி பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே அந்த நாட்களை நம்ம தவிர்க்கிறது மிக மிக அவசியம். அப்போ 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் இருந்தே உங்களுக்கு தொடங்கிடுது. 11/8/2025 திங்கட்கிழமை, 12/8/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2.25 நாட்கள் புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இப்போ நாங்கள் சொன்னது அனைத்தும் இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரத்தை வச்சே சொல்லியிருக்கிறோம். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ராசி இதுவாக இருக்கலாம், ஆனால் லக்னம் வேறையாக இருக்கும், நடக்கக்கூடிய திசைகள் வேறையாக இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்போ அதனால் பின் விளைவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களை போய் அணுகி இதுக்கு மாற்று வழி என்ன, இதுக்கு என்ன செய்தால் தீரும், எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் என்ன செய்தால் நன்மை பெறலாம்ங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அதுகளையெல்லாம் பண்ணிக்கிறங்க. மேலும் இது ஆடி மாதமாக இருக்கிற காரணத்தினால பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையும்
வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை போய் வணங்குங்க. அது உங்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய தீமைகளை விலக்கி நன்மையாக மாறக்கூடிய செயல்பாடுகளை தருவாங்க. அதனால செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு போய் வழிபடுங்க, சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் உஷ்ணத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம். மாறுதல்கள், உங்களுடைய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் புதிய உத்திகளை நிச்சயமாக கடைபிடித்து நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினாலும் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.